தமிழ்நாட்டினுடைய மற்ற முதலமைச்சர் தளபதி கரூர் மாவட்டம் இந்த 5 ஆண்டுகளில் 5000 கோடி அளவிற்கான வளர்ச்சிக்கு நிதிகளை தந்த பல்வேறு சிறப்பு திட்டங்களை கரூர் மாவட்டத்தில் மாநில முதலமைச்சர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். அரசனுடைய திட்டங்களை மாநில முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான சாதனை திட்டங்களை கரூர் மாவட்டம் முழுவதும் வாக்காளர் பெருமக்களிடத்தில் ஒவ்வொரு இல்லங்கள் வாரியாக ஒவ்வொரு வாக்காளர்கள் வாரியாக நேரில் சென்று அரசனுடைய திட்டங்களை எடுத்து சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான என்னுடைய கழக தலைவர் அமைத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான கூட்டணிக்கு வாக்களித்து ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை தொடர்ந்து நாங்கள் முன்வைத்து பிரச்சாரங்களை தொடங்கியிருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு பகுதிகள் வாரியாக கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 6 பகுதிகள் 3 ஒன்றியங்கள் என இன்று ஒரே நாளில் 30 இடங்களில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் தேர்தல் பணிகளுக்காக தொடங்கியிருக்கின்றோம். 2 கூட்டங்கள் இப்பொழுது முடித்திருக்கின்றோம். அடுத்து 3வது கூட்டத்திற்கு செல்ல இருக்கின்றோம். அரசுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சென்று சொல்லி நெஞ்சை நிறுத்தி வாக்கு சேகரிக்கின்ற ஒரு மகத்தான வாய்ப்பை மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார். ஆனால் எதிர் முகாமில் இருக்கின்றவர்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுதோ அல்லது உங்களைப் போல பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுதோ அரசனுடைய அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்க இயலாதவர்கள், முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனிப்பட்ட விமர்சனங்களை வைத்து உரிமையில் பேசுவது போன்ற மிக மோசமான ஒரு மட்டரகமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்கள். அரசினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் சொல்லி வாக்குகளை சேகரிப்பது, அடுத்து அரசு அமைந்தவுடன் கரூர் மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை நாங்கள் பெற்றுத்தருவோம் என்ற உறுதியை சொல்லி வாக்குகளை சேகரிப்பது என்ற முனைப்பான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தை வாக்காளர் பெருமக்கள் வெற்றி பெறச் செய்தார்கள், அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தை ஒரு மகத்தான வெற்றி பெற செய்வது வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதற்கான களப்பணிகளை நாங்கள் தொடர்ந்து இந்த பட்டி கட்டுறாங்க சரி எழுதி குற்றச்சாட்டுகிறாங்க. முதல்ல தினசரி பத்திரிகைகளுக்கும் சொல்லியிருந்தேன், தொலைக்காட்சிகளுக்கும் சொல்லியிருந்தேன். நான் சொல்லுகின்ற கருத்தாக இருந்தாலும் எதிர்முகாமில் சொல்லுகின்ற கருத்தாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் சரியா தவறா என்பதை அந்த வார்த்தைகள் சொல்வதை அப்படியே அச்சடிப்பதற்கும் சொல்வதை அப்படியே செய்திகளாக போடுவதற்கும் ஒரு தொலைக்காட்சிகளோ ஒரு பத்திரிகைகளோ அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. சரியா தவறா நான் சொல்லுகின்ற கருத்து சரியா தவறா 5000 கோடிக்கு சொல்கிறேன், கையில் புக் வச்சுருக்கேன். 5000 கோடிக்கான புக் இருக்குது, ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன், என்னென்ன திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு தேர்தல் என்று வருகின்ற பொழுது இதுவரை தலைமை பணிமனை எல்லாரும் போடுறோம். எப்படி போடுறோம்? செட்டு போடுறோம், வேறு என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தலைமை பணிமனை என்று ஒரு பணிமனையை திறக்கின்றார்கள். செட்டு போடுறாங்களா, நிரந்தரமான கட்டணத்தில் போடுறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 48 வார்டு இருக்குது, அதில் 43 வார்டு கரூர் தொகுதியில் இருக்குது, 5 வார்டு கிருஷ்ணாபுரம் தொகுதியில். ஒரு வார்டுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கப்படுகிறது என்றால் சில இடங்களில் நிரந்தரமான பில்டிங் இருக்கலாம், அது வாடகைக்கு எடுக்கலாம். சில இடங்களில் வந்து பில்டிங் இல்லாத இடங்களில், கட்டடங்கள் இல்லாத இடங்களில் செட்டு போடுவாங்க. இது தேர்தல் களத்தில் தற்காலிகமாக அனுமதி பெற்று செய்ய வேண்டும். ஆக சொல்லக்கூடிய கருத்து, சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அவர்களுக்கு அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆக மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லை. ஒரு ஆஃபீஸ் போட்டால் உட்கார்றதுக்கு ஆள் இல்லை, தேர்தல் களத்தில் வேலை பார்க்க ஆள் இல்லை. நீங்கள் டூரில் பார்க்குறீங்க, 20 பேர் 30 பேர் நீங்கள் கண் கூட நீங்களும் பார்க்குறீங்க. ஆக அவங்களுக்கு போதுமான அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, போதுமான அளவுக்கு வேலை செய்ய ஆட்கள் இல்லை. அதை காரணம் காட்டி அவங்களால இயலாமைக்கு அவங்களால முடியாததுக்கு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. நாங்கள் 9 இடங்களில் அலுவலகங்கள் போடுறதுக்கு எங்கள் இயக்கத்தை எடுத்துக்கணும். அதற்கான அனுமதிகளை கேட்டிருக்கிறாங்க. எங்கள் மாநகராட்சியில் அதுக்கான அனுமதிகளை விண்ணப்பிச்சிருக்காரு, அனுமதிகளை பெறுறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் வந்து பணிமனை அமைப்பதை நீங்கள் வந்து அது வந்து வேற மாதிரி வார்த்தைகளை அவர்கள் சொல்வதை அப்படியே தயவு செய்து பயன்படுத்த. ஒரு சில கட்சிகள் வந்து பகுதிக்கு ஒரு அலுவலகம் போடலாம், ஒரு சில கட்சிகள் வந்து ஒரு சிலர் வந்து வார்டுக்கு ஒரு அலுவலகம் போடலாம், ஒரு சிலர் பூத்துக்கு கூட ஒரு அலுவலகம் போடலாம். அது அலுவலகம் தான். இப்போ அந்த பூத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த வார்டில் இருக்கக்கூடிய BLA 2 BLC பூத்து கமிட்டி கூட்டம் போட்டால் எங்கள் தெருவில் வச்சு போட முடியும். எங்கே உட்காந்து பணியாற்ற
எங்கே வந்து எலெக்ஷன் வேலை செய்ய முடியும் சொல்லுங்க பாருங்க. தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்காமல் அது போன்று அமைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சொல்வது சரி. அரசு நிலங்களில் அரசு பொறுப்புகளில் அது போன்று அமைக்கப்பட்டிருந்தால் தவறு, சட்டத்துக்கு புறம்பானது. தனியாரிடத்தில் தனியாருடைய அனுமதிகளை பெற்று அவருடைய ஒப்புதலோடு தேர்தல் ஆணையத்துடைய அனுமதிகளை பெற்று அமைக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்களுக்கு எப்படி ஒருவர் புகார் சொல்லுகிறார் என்றால் அதையும் நீங்கள் விசாரிக்காமல் செய்திகளாக வெளியிடுகிறீர்கள் என்றால் என்னை பொறுத்தவரை தயவு செய்து நீங்கள் இந்த தேர்தல் முடிக்கின்றவரை சிந்தித்து பார்த்து சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியா தவறா என்று சிந்தித்து பார்த்து செய்திகளை வெளியிடுங்கள், செய்திகளை அச்சடிங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நேற்று ஒரு பத்திரிகையாளர் கிட்ட பேசும்போது யதார்த்தமாக கேட்டார், நான் ரோடு மேலே ஜெயிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் திருப்பி வந்து கேட்டேன், வாங்குற ஓட்டா ஜெயிக்கிற ஓட்டான்னு கேட்டேன். அதிமுக வாங்குற ஓட்டு 40,000 ஓட்டு வாங்கினா அதிசயங்கன்னு நான் சொன்னேன். இது இருக்கிற கள நிலவரம் எதார்த்தம். நீங்கள் வேணால் இதை வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அங்கே நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க, நானும் இருப்பேன்ல, அங்கே இருந்து பாருங்க. அதிமுக 40,000 கிராஸ் பண்ணிச்சான்னு பாருங்க. 2 வித்தியாசம் இருக்குது. வாங்குற ஓட்டுக்கும் வாக்கு வித்தியாசத்துக்கான வித்தியாசம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்டது வாக்கு வித்தியாசத்தை சொன்னாங்கன்னாரு, நான் வாங்குற ஓட்டு சொன்னேன். அவங்க தான் வாங்குவாங்கிற கருத்தை இன்னைக்கு கள நிலவரம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு பகுதியோட செயலர் கூட்டம் தான் போட்டோம். நீங்கள் பார்த்தீங்க, இது தொகுதி செயலர் கூட்டம் இல்லை, பகுதியோட செயலர் கூட்டம். 9 வார்டு தான் இருக்குது, 45 பூத்து தான் இருக்குது. 5,000 பேருக்கு மேலே இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு பகுதி தான். எங்களுக்குன்னா இது மாதிரி 8 கூட்டம் இருக்குது. கலந்துக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க, மக்கள் தயாராக இருக்காங்க. ஒரு அர்ப்பணிப்புணர்வோட ஒரு ஆர்ப்பரித்து தேர்தல் களத்தில் பணியாற்றுறது. இரண்டாவது முறையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மற்ற தலைவர்கள் ஆட்சி பொறுப்பேற்பாங்க. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதில் கரூரில் 4 தொகுதிகளும் உதயசூரியன் மகத்தான வெற்றி பெறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை, பிஜேபியை பொறுத்தவரை மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான போட்டி வெற்றி பெறப்போது தமிழ்நாடு அணி. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்கிறேன், 4 தொகுதிகளில் மிக மோசமான வாக்குகளை அதிமுக பெறக்கூடிய தொகுதியாக கரூர் தொகுதி. குறைவான ஓட்டு தான் வாங்குவோம். அதுதான் களநலம். இப்போ நான் சொல்கிற மாதிரி 5,000 கோடிக்குன்னு வச்சுருக்கேன், புக்கில் போட்டு வச்சுருக்கேன். 5 ஆண்டுகளில் 5,000 கோடி. யாரு வேணாலும் இல்லை, நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கணும், சார் இது இருக்கா அப்படின்னு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு 5,000 கோடிக்கு எந்தெந்த திட்டங்கள் எவ்வளோ. இது மாதிரி அதிமுக சொல்லுங்கள், இது மாதிரி அதாவது ஒரு திட்டத்தை நான் இதை செஞ்சேன்னு சொல்லுவேன், இந்த திட்டத்தை அதிமுக செஞ்சோன்னு சொல்லி வாக்குகளை சேகரிக்கும். அதை விட்டுட்டு உரிமையில் பேசுறது, தனிப்பட்ட முறையில் பேசுறது, அரசியலில் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குது. அதனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தில் புகார்கள் என்பது தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காகவும் தங்களால் அது போன்று செயல்பட முடியாத சூழலை மறைப்பதற்காகவுமான ஒரு புகார் மனுவாக தான் நாங்கள் பார்க்குறோம். பொதுவாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அலுவலகம் என்பது தேர்தல் ஆணையத்துடைய அனுமதியோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவலகம். ஆகையா அதில் எந்த விதமான மாற்று கருத்து எங்கள் தலைவர் அமைத்திருப்பது தமிழ்நாடு அணி. அதுதான் ஒரு பிரச்சாரத்திலேயே சொல்கிறாங்க. அவங்க அமைச்சிருக்கிறது டெல்லி அணி. போட்டியே தமிழ்நாடு அணிக்கு டெல்லி அணி. வெள்ளப்போது தமிழ்நாடு. அவங்களோட ஹெட் ஆஃபீஸும் டெல்லியில் இருக்குது. டெல்லி ஆஃபீஸோட பிரான்ச்சு தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் அவங்க அங்கே தான் போய் ஆகணும். அவங்க சொல்கிறது தான் கேட்டாங்க. நாளைக்கு சூழல் அது மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது. மொத்தமாக கொண்டு போய் அதிமுகவை பிஜேபியில் அடமானம் வச்சுட்டாங்க, அடகு வச்சுட்டாங்க. இனி ஒருபோதும் அவர்களால் மீட்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக டெல்லியிடம் சரணடைந்து விட்டாங்க. இதுதான் அதிமுக நிலைமை. புகார் கொடுத்தா விசாரிக்க தான் கடமை. கார்த்தியான வீட்டில் ஒரு பொருள் எடுத்து சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில், விசாரிப்பாங்க. வீட்டில் வச்சு செக் பண்ணுவாங்க. எந்த புகார் வந்தாலும் விசாரிப்பது தேர்தல் ஆணையத்துடைய கடமை, தேர்தல் அதிகாரியுடைய கடமை. அது விசாரிப்பாங்க. சரியா தவறுனா போகும்போது அவங்க அனுமதிகளை காட்டினாங்கன்னா அவங்க சரியாக உங்களுக்கு வரக்கூடாது. புகார் வரக்கூடிய புகார்களை விசாரிப்பது அவங்களுடைய கடமை. விசாரிக்காமல் இருக்க முடியாது. விசாரிப்பது அவங்களுடைய கடமை. கண்டிப்பாக போய் விசாரிப்பாங்க. விசாரித்தா இருக்கிற உரிய ஆவணங்களை கொடுத்தா விட்டுற போகிறாங்க. அனுமதி வாங்கிப்போம் சொல்லி ஒரு சில இடத்துல எடுத்திருக்காங்க. கோயில் எடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்ன நபர் வந்து கோயில் இடம் புகார் கொடுத்தாருல, அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல போட்டு கோயில் இடம் இல்லை, மக்களுக்கு சொந்தமாக இடம்.
அவரே போய் புகார் கொடுத்துருக்காரு. இது கோயில் ஏதோ ஒரு முடிவு குறைச்சி நீங்கள் எல்லாம் போனீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது கோயில் இடம் கிடையாது, உங்களுக்கு சொந்தமான இடம், நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்லாம் வாக்குறுதி சொல்லி பேசினாங்க. இப்போ அவங்களே போய் புகார் கொடுத்துருக்காங்க, இது கோயில் இடம், கோயில் இடத்துல வந்து அலுவலகம் போட்டிருக்காங்க, சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு குறைச்சி. சில பேர்த்துக்கு அது சொல்லக்கூடாது, அதாவது ரொம்ப வந்து புத்தி போச்சுன்னு வைங்க, என்ன பேசுகிறோன்னு தெரியாது, என்ன பேசுகிறோன்னு தெரியாது. அதனால் வந்து அப்படியே வந்து அவங்க கண்ணில் தெரியுது தோல்வி பயம். அதுக்காக என்னெல்லாம் பேசணுமோ என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுகிறீங்க. சரிதானே? கோயில் இடம்னு இல்லை, உங்கள் இடம் தான் அது, நாங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம்னு சொல்கிறவங்க புகார் கொடுக்கும்போது எப்படி அது கோயில் இடம் கொடுக்குறாங்க? கேட்குற கேள்வி சரியாக தரலாம். அதனால் வந்து அது மாதிரி ஏதாவது வழக்கில் இருக்கிற இடங்கள்ல தெரியாமல் அமைச்சிருக்காங்கன்னா மாற்றிக்கணும். அது மாதிரி தான் மாற்றிக்கணும். அதுக்காக மற்ற இடங்களில் போடப்பட்டதும் ஒன்றும் நம்ம குறைகள் சொல்லணும். எல்லாம் தனியார் இடங்களில் தான் போட்டிருக்கோம், அனுமதியோடு தான் போட்டிருக்கு, முறையாக தான் போட்டிருக்கு. இது வந்து எங்கள் தரப்புலையும் வந்து தேர்தல் சிறப்பு பார்வையாளரையும் சந்திக்க போனாங்க, மாவட்ட ஆட்சியரையும் சந்தித்து அது சம்மந்தமான மனுவையும் கொடுத்துருக்காங்க. அதனால் தெளிவான ஒரு அரசியல், மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு மகத்தான முன்னெடுப்பை நாங்கள்